கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபேரணி மற்றும் தலைக்கவச பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து துறை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவச பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 1/1/2023 முதல் 31/1/2026 வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் பொருட்டு இந்த ஆண்டு 1/1/2026 முதல் 31/1/2026 வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று 31/1/2026 கிருஷ்ணகிரி மாவட்ட போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசக பாதகைகளுடன் நடைபேரணி மற்றும் தலைக்கவச பேரணி நடைபெற்றது. இப்பேரணி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி பிரதான சாலை வழியாக ஆர்சி ஃபாத்திமா பள்ளி வரை நடைபெற்றது. இப்பேரணியில் காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, கல்லூரியின் சாலை பாதுகாப்பு மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு தன்னார்வலர்கள், வாகன விற்பனை முகவர்கள் என மொத்தம் 350 பேர் கலந்து கொண்டனர். சாலையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்து தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவின் முக்கிய நோக்கமாகும். இப்பேரணியில் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் ஈஸ்வரமூர்த்தி, மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அன்புசெழியன், செந்தில்குமார், விஜயகுமார், தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி திட்ட அலுவலர் உஸ்ஜீவல், வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் மற்றும் போக்குவரத்து துறை அலுவலர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நிர்வாகிகள், தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.